வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா சொல்லக்கூடாது. தமிழ் இலக்கிய வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் படைப்பு பத்தி தான். மன்னர்களை மட்டுமே பாடிட்டு இருந்த காலத்துல சாதாரண மக்களை ஹீரோவா ஆக்குன அந்த மேஜிக். ஆமா, சிலப்பதிகாரம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆய்வுல அலச போறோம். மகாகவி பாரதியார் சும்மாவா சொன்னாரு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு? நம்ம மூல தரவுகள்ல கூட இத தெளிவா சொல்லியிருக்காங்க. பல நூற்றாண்டுகள் கடந்தும் எப்படி இந்த ஒரு காப்பியம் நம்மள எப்படி கட்டி போடுது? அப்படி என்னதான் இருக்கு இதுல? அதோட சீக்ரெட்ஸ் என்ன? வாங்க கொஞ்சம் ஆழமாவே இறங்கி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஆய்வோட ஓட்டம் இப்படிதான் இருக்க போகுது. முதல்ல ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் அதோட கட்டமைத்து, அடுத்து அது எப்படி ஒரு முத்தமிழ் காப்பியமாச்சு, கடைசியா அது ஏன் குடிமக்கள் காப்பியம்னு அழைக்கப்படுதுன்னு பார்க்க போறோம். சரி, பகுதிக்குள்ள போயிடலாம். சிலப்பதிகாரம் ஓர் அறிமுகம். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்க அதோட பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம தரவுகள்ல இருக்கிறபடி இதை எழுதுனது இளங்கோவடிகள். காலம் பாத்தீங்கன்னா சுமார் கிபி 2ஆம் நூற்றாண்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல வர்ற முதன்மை கதாபாத்திரங்கள் எந்த நாட்டு ராஜாராணியும் கிடையாது, சாதாரண கோவலன் கண்ணடி தான். தத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா இது ஒரு சமண காப்பியம். இந்த பேசிக்ஸை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க, போக போக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பகுதி 2, காப்பிய கட்டமைப்பு, அதாவது இதோட ஸ்ட்ரக்சர். இங்க இளங்கோவடிகள் ஒரு சூப்பரான மூன்றடுக்கு விதிய, அதாவது ரூல் ஆஃப் 3 அற்புதமா யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 3ங்கிறது வெறும் நம்பர் கிடையாதுங்க, பழந்தமிழகத்தோட ஒரு மாபெரும் அரசியல் குறியீடு. சேர, சோழ, பாண்டியர்கள்னு மூவேந்தர்களையும் அவங்களோட நிலப்பரப்புகளையும் இணைக்கிற ஒரு மேஜிக் நம்பர் இது. அதோட பிரம்மாண்டமான வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. சிலப்பதிகாரத்தை சரியா 3 பெரும் காண்டங்களை பிரிச்சிருக்காங்க. சோழ நாட்டை பத்தி சொல்ற புகார் காண்டத்துல 10 காதைகள், பாண்டிய நாட்டை விவரிக்கிற மதுரை காண்டத்துல 13 காதைகள், சேர நாட்டை சிறப்பிக்கிற வஞ்சி காண்டத்துல 7 காதைகள், ஆக மொத்தம் 30 காதைகள். ஒரு கதைய புகார்ல ஆரம்பிச்சு மதுரைக்கு கொண்டு போய் கடைசியா வஞ்சியில முடிக்கிற அந்த உத்தி இருக்கு பாத்தீங்களா, நிஜமாமே அபாரம். இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். கலைகளின் உச்சம்னு சொல்லப்படுற முத்தமிழ் காப்பியம். முத்தமிழ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம எண்ணங்களை வார்த்தைகளா சொல்றது இயல், அந்த உணர்ச்சிகளை ஒழியா மாத்துறது இசை, அதே உணர்ச்சிய எல்லார் கண்ணுக்கும் தெரியற மாதிரி ஆக்டிங் வழியா காட்டுறது நாடகம். இது மூணையும் ஒரே படைப்புல கொண்டு வர்றது சாதாரணம் கிடையாது. ஆனா அது இளங்கோவடிகள் எப்படி அசால்ட்டா பண்ணிருக்காருன்னு பாருங்க. நம்ம தரவுகள்ல இருக்கிற இந்த ஒரு குறிப்பை கொஞ்சம் கவனிங்க. காப்பிய பண்புகள் முழு நிறைவு பெற்றதாய், இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழையும் முறையாக குலைத்து தருவதாய் அமைந்துள்ளதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆணித்தரமா சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இதை நீங்க வெறும் ஒரு புத்தகம் மாதிரி படிக்க மட்டும் முடியாது, பாடலாம், நாடகமா நடிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த 3 கலைகளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி மர்ஜ் ஆகி படிப்படியா வளருதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஒரு எண்ணம் இயல்னு சொல்லப்படுற வார்த்தைகளை ஆரம்பிச்சு பின்னாடி ஒரு அட்டகாசமான இசையா மாறி கடைசியா மனுஷ உடம்போட அசைவுகள் மூலமா நாடகமா உருவெடுத்து நம்மள அப்படியே கட்டி போட்டுடும். அரங்கேற்று காதை, காணல் வரி மாதிரியான பகுதிகளில் இந்த இசையையும் நாட்டியத்தையும் எவ்வளவு நுணுக்கமா பதிவு செஞ்சிருக்காங்கன்னு மூலத்தரவுகள் நமக்கு தெளிவா காட்டுது. இங்க இந்த குறிப்பை பாத்தீங்களா? சிலப்பதிகாரத்தோட கவிதை நயமும் அது முத்தமிழையும் உள்ளடக்கின விதமும் இத புகழ்மிக்க உலக பெருங்காப்பியங்களோடு ஒப்பாக வைத்து போற்றத்தக்க ஒரு இடத்துல வைக்குது. இது வெறும் தமிழுக்கு மட்டும் பெருமை இல்லைங்க, உலக இலக்கிய அரங்கில் நம்ம தமிழை கொண்டு போய் நிறுத்துற ஒரு மாபெரும் சான்று. சரி, இப்போ நம்ம ஆய்வோட ரொம்ப முக்கியமான எமோஷனலான பகுதிக்கு வந்தாச்சு. பகுதி 4, குடிமக்கள் காப்பியம், அதாவது ஒரு சமூக அரசியல் புரட்சி. ஒரு நிமிஷம் இதை கவனிங்க. அந்த காலத்துலலாம் காப்பியம், அதாவது எபிக் அப்படின்னா அதுல கடவுளோ இல்ல நாட்டை ஆளுற பெரிய அரசர்களோ தான் மையமா இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனா சிலப்பதிகாரம் அதை அப்படியே சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. பெரிய அரசர்களை பின்னணிக்கு தள்ளிட்டு கோவலன், கண்ணகின்னு சாதாரண வியாபாரம் செய்யற ஒரு குடிமக்களை காவியத்தோட ஹீரோயினா ஆக்குனாங்க. அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய தைரியமான நகர்வு தெரியுமா? இதுல இருந்து இளங்கோவடிகள் சொல்ல வர்ற மெசேஜ் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. வீரம்ங்கிறது வெறும் போர்க்களத்திலயோ இல்ல அரசர்களோட மகுடத்திலயோ மட்டும் இல்ல, அது சாதாரண மனுஷங்களோட அன்றாட வாழ்க்கையிலயும் இருக்கு. நியாயத்துக்காக ஒரு சாதாரண பெண் மொத்த அரசவையையும் எதிர்த்து கேட்கிற குரல்லையும் தான் அந்த வீரம் இருக்குங்கிறது தான் இதோட ஹைலைட். இப்படி அரசர்களை விடுத்து சாதாரண மக்களை முன்னிலைப்படுத்தினதால மூல நூல்கள்ல இதுக்கு எக்கச்சக்கமான மாற்று பெயர்கள் கொடுத்திருக்காங்க. குடிமக்களை பாடினதால குடிமக்கள் காப்பியம், பழமையான மரபுகளை உடைச்சதால புரட்சி காப்பியம், எல்லாருக்கும் பொதுவான அறத்தை சொன்னதால புதுமை காப்பியம், அப்புறம் மூவேந்தர்களையும் இணைச்சதால மூவேந்தர் காப்பியம். நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு படைப்பு ஆனா எத்தனை பரிமாணங்கள்ல அழைக்கப்படுது. உண்மையிலே சிலிர்ப்பா இருக்குல்ல? நம்ம ஆய்வோட முடிவுக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்டுட்டு இதை நிறைவு செய்ய விரும்புறேன்.
சுமார் 1800 வருஷங்களுக்கு முன்னாடியே அரசர்களை விட சாதாரண மக்கள் தான் காவிய தலைவர்கள்னு ஒரு புரட்சிகரமான பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணிட்டாரு இளங்கோவடிகள். ஆனா இன்னைக்கு நாம பார்க்குற நவீன கதைகள்ல இந்த தரம் முழுமையா இருக்கா? சாதாரண மக்களை நாம நிஜமாவே கொண்டாடுறோமா? இல்ல மறுபடியும் அதிகாரத்தை மட்டும்தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இலக்கியம்ங்கிறது வெறும் பொழுதுபோக்கு கிடையாது, அது ஒரு சமூகத்தோட மனசாட்சின்னு சிலப்பதிகாரம் நமக்கு இன்றும் நினைவூட்டுது. சரி, இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு அருமையான தரவுகளோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.